ஸோ இப்படி அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்ததுனால, அவங்களுக்கு வந்துட்டு வுல்ஃப்ஸ் பேன் அப்படிங்கிற ஒரு மார்வெல் சூப்பர் ஹீரோ கேரக்டர் கிடைச்சது. அண்ட் அந்த கேரக்டருமே வந்து அவங்க சூப்பரா வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க வந்துட்டு ஆக்டிங்லயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அவங்க கரியர்ல க்ரோ ஆகிட்டே வரும்போது தான், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் வந்துச்சு. அதாவது அவங்க பொறந்து வளர்ந்த ஊர், அதாவது யுகே, யுனைட்டட் கிங்டம்ல இருக்கிற பீப்பிள்க்கு நெறைய டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? லைக் அந்த பர்ட்டிகுலர் ஊருன்னு சொல்லல. எல்லாருக்குமே நெறைய டேலண்ட்ஸ் இருக்கு. பட் அவங்க பர்ட்டிகுலர் ஊர மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி, எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கிற டேலண்ட்ட வந்து நான் வெளிய கொண்டு வரணும். அதுவும் மெயினா அ அப்கமிங் ஆர்டிஸ்ட்ஸ், கிரியேட்டர்ஸ், டிரெக்டர்ஸ் இந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான், அவங்க வந்துட்டு ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்ஸி புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு இந்த மாரி யுகே பேஸ்ட் ஃபில்ம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மட்டும் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வொர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் ஷி